ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளைண்ட் டெக் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, jieshuo அதாவது காமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, எப்போ லேட்டஸ்ட் வந்து ஜனவரி 4 2023 வந்திருக்கு. ஸோ அதில் வந்து சில அப்டேட் கொடுத்துருக்காங்க, சில நியூ ஃபீச்சரும் சில அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நோட் பண்ண அப்டேட்ஸை தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும், லேட்டஸ்ட் வீடியோவும் உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வீடியோ வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து அப்லோட் பண்ணுவோம், ஒவ்வொரு சாட்டர்டே அப்லோட் பண்ணுவோம். பட் ஏதாவது லேட்டஸ்ட்டு ஏதாவது அப்டேட்டு எங்களுக்கு கிடச்சிச்சின்னா நாங்கள் எப்போ வேணாலும் எந்த நாளில் வேணாலும் வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கவனமாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. ஸோ இப்போ டிலே பண்ணாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Login. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து நம்ம காமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் 4 ஜனவரி 4 2023 ரிலீஸ் ஆன காமெண்ட்ரிக்கான ஒரு அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வெர்ஷனில் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நேற்றே வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் நோட்டீஸ் பண்ண மொதல் அப்டேட் என்னன்னா, அதோட ரீடிங் மெத்தட். இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டாவோ இருந்தாலும் சரி, இல்லை ப்ளூடூத் வைஃபை எதாக இருந்தாலும் நம்ம ஆன் பண்ணியிருக்கா ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்போது அது வந்து மொபைல் டேட்டா ஆஃப், அப்படி ஆஃபில் இருந்துச்சுன்னா மொபைல் டேட்டா ஆஃப், இல்லாட்டி மொபைல் டேட்டா ஆனில் இருந்துச்சுன்னா மொபைல் டேட்டா ஆன் அப்படின்னு தானே சொல்லும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கு அதை சொல்கிற விதம் வந்து. ஸோ இப்போ நான் காட்டுறேன். Notification shade. Battery power 2. Mobile data LTE switch on. முந்தியில் மொபைல் டேட்டா ஆன் மட்டும் தான் சொல்லலாம். இப்போ பாருங்கள், மொபைல் டேட்டா ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு சொல்லுது. அதேமாரி Silent mode switch off. சைலண்ட் மோட் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா முந்தியில் சைலண்ட் மோட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன்னு அப்படிங்கிற வேர்ட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் நோட்டீஸ் பண்ண மொதல் அப்டேட். ஓகே, இப்போ வந்து நம்ம jieshuo ஆப்குள்ளே போயிடலாம். Back button. Main programs. jieshuo Lite. ஓகே, இங்கே நான் நோட்டீஸ் பண்ண மொதல் அப்டேட் எங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு கஸ்டம் ஜெஸ்டர் ஸ்கீம் செட்டிங்ஸ். ஸோ அங்கே தான் நம்ம ரெண்டாவது அப்டேட் இருக்குது, பார்க்கலாம். 20 million. Email 946. General settings. jieshuo Lite. Custom gesture. Custom. ஸோ இங்கே என்னடா அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இங்கே என்ன அப்டேட் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு செட் பண்ணும்போது சரி, இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ண ஜஸ்ட்டெல்லாம் டிஃபால்ட்டாக விட்ருப்போம் இல்லையா? ஸோ அந்த டிஃபால்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே வந்து என்ன விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டுன்னு போட்டிருக்கோம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற லேபிளை வந்து காட்டாது. அதாவது அதுக்குள்ளே என்ன வார்த்தைகள் வந்து ஒளிஞ்சிருக்கு, அடங்கியிருக்கு அப்படிங்கிறது அது வந்து காட்டாது. ஆனால் இப்போ வந்து அதுக்கான லேபிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டிஃபால்ட்டுனா என்னது அப்படின்னு தெரியும். உதாரணத்துக்கு உங்களுக்கு காட்டுறேன். Close button. Custom. Save. Up gesture previous focusable element. Default. ஓகே, முன்னாடி அப் ஜெஸ்டர் அப்படின்னு ப்ரீவியஸ் அப்டேட்லாம் போன jieshuoலாம் பார்த்தீங்கன்னா அப் ஜெஸ்டர் அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா டிஃபால்ட் அப்படின்னு மட்டும்தான் போட்டிருக்கோம். அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ வந்து அதுக்கான டிஃபால்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான லேபிளை கொடுத்துருக்காங்க. Up gesture previous focusable element. Default. Down gesture next focusable element. Default. ஸோ இதேமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் அப்டேட் Go to previous screen. Custom. Swipe left shortcut. Default. jieshuo Lite. இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷன் செட்டிங்ஸ்க்கு போகிறோம். jieshuo Lite. Operation settings. Operation settings. இங்கே என்ன அப்டேட்னா கேமர் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா இது வந்து சைனீஸ் பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ advanced settings. Voice assistant and target language. Malay checked.
Dutch unchecked. Slovenian Japanese English unchecked. Voice assistant and translation set. Advanced settings. Operation settings. ஓகே, அந்த அது வந்து சைனீஸ் லெட்டரில் கொடுத்துருக்கறனால நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் காட்டுறேன். Navigate. Operations. Custom. Gesture scheme description. Gesture schemes. Per application. இங்கே பாருங்கள், நம்ம டிடிஎஸ் ஒன்றுமே பேசலை. நீங்கள் ஈஸ்பேக் யூஸ் பண்ணிங்கன்னா அது பேசுமா இல்லையான்னு தெரியல. நான் எலோக்வன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே பேசலை. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். Augment translation. Game mode settings. Default. ஓகே, கேம் மோட் செட்டிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். Use the gamer mode for controls which applications are using the gamer mode. While an application is included in this mode, the touch browsing is automatically paused when the application gains focus and resumed when it is exited. Checkbox unchecked. ஓகே, இதில் வந்து நீங்கள் கேம் விளாடும்போது இந்த ஸ்க்ரீன் ரீடரை வந்து கேம் யாரெல்லாம் கேம் விளாட்றீங்களோ அவங்களுக்கான செட்டிங்ஸ் தான் இது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே சைனீஸில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். Disable speech synthesis in game mode checkbox unchecked. Default. ஓகே, அதாவது உங்கள் ஸ்க்ரீன் ரீடர் வந்து வாய்ஸ் வந்து பேசாது கேம் மோட்டில் இருக்கும்போது இந்த ஆப்ஷனை டிக் பண்ணி வச்சிங்கன்னா இதுதான் மொதல் செட்டிங்ஸ். Checkbox unchecked. ஓகே, ரெண்டாவது என்னென்னு பார்க்கலாம். Disable edge gestures in game mode checkbox unchecked. Default. ஓகே, நீங்கள் எட்ஜ் ஜெஸ்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட யூஸ் ஆகாது. பேசிக் யூஸருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். எட்ஜ் ஜெஸ்டர் தான் அது நான் அடுத்த ஒரு டியூட்டோரியலில் சொல்கிறேன். Checkbox unchecked. Disable edge gestures in game mode checkbox unchecked. Default. Game mode settings. Default. Use the gamer mode for controls which applications are using. Operation settings. ஓகே, அவ்வளோதான் இங்கே உள்ள அப்டேட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு Shortcut gestures. Navigation settings. எங்கே போகிறோன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு போகிறோம். jieshuo Lite. Advanced settings. Advanced settings. ஓகே, இங்கே இருக்கிற டைமர் செட்டிங்ஸ்க்கு போகிறோம். Voice assistant and OCR settings. Timer settings. Timer settings. ஓகே, இது வந்து நம்ம டெவலப்பர்னால மென்ஷன் இங்கே உள்ள அப்டேட் வந்து நம்ம டெவலப்பர் வந்து அந்த ஃபைல்லே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன அப்டேட் இருக்குன்னு. ஸோ இங்கே என்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தியில் வந்து நம்ம செகண்டரி டிடிஎஸ் தான் நமக்கான டைமை சொல்லும். இல்லைன்னா நம்ம சிங்கிள் டிடிஎஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து என்ன டிடிஎஸ் மெயின் டிடிஎஸ்ஸை வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளோட டைமை சொல்லும். ஆனால் இப்போ இங்கே என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம டைம் சொல்கிறதுக்குன்னு தனியாக நம்ம டிடிஎஸ்ஸை வச்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து மெயின் டிடிஎஸ்ஸாக இப்போ ஸ்க்ரீன் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ஈஸ்பீக்கர் வச்சுருக்கோன்னா, இப்போ டைம் சொல்கிறதுக்கு கூகுள் டிடிஎஸ் அப்படின்னு நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான அப்டேட் அது எங்கே இருக்குன்னா, அது கூட சைனீஸ் நேமில் தான் இருக்குது. நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். கூடிய விரைவில் அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் அவங்க வந்து இதை இங்கிலீஷில் மாற்றுறதுக்கான கூட வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே, இப்போ பார்க்கலாம். Navigate up button. Timer settings. ஓகே, இதுதான் இந்த சைனீஸில் இருக்கிற வேர்ட். இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். Timekeeping voice settings. Timekeeping voice settings. Timekeeping voice setting. Default. ஓகே, டைம் கீப்பிங் வாய்ஸ் செட்டிங்ஸ். இதுதான் இங்கே போய் தான் நம்ம வந்து டிடிஎஸ் வந்து என்ன டிடிஎஸ் வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்குள்ளே போகலாம். போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். jieshuo Lite. jieshuo Lite. TTS rate acceleration. TTS rate. Timekeeping voice library. Default. ஓகே, இந்த டைம் கீப்பிங் வாய்ஸ் லைப்ரரி இருக்குல்ல, இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் மொபைலில் என்னென்ன டிடிஎஸ் இருக்கோ எல்லாமே காட்டும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ டிக் பண்ணிக்கோங்க. TTS rate acceleration. நீங்கள் இங்கே வந்து டிடிஎஸ் ரேட்டை வந்து தீர்மானிச்சிக்கலாம். TTS rate. TTS volume ratio. டிடிஎஸ் வால்யூம். TTS pitch. ஓகே, மற்றது எல்லாமே டிடிஎஸ் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். அப்புறம் இன்னொன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. இது வந்து சைனீஸ் நேமில் தான் இருக்குது. ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். Audio channel used. Default. ஓகே, இந்த ஆடியோ சேனல் யூஸ் இது வந்து எதுக்குன்னு எனக்கு ஷூராக தெரியல. நான் கேட்டுட்டு அடுத்த டியூட்டோரியல் உங்களுக்கு சொல்கிறேன். Audio channel used. Default. jieshuo Lite. TTS rate acceleration. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற அப்டேட். Timer settings. Automatically read the time reading interval unavailable. Alarm start time unavailable. Alarm end.
Announce with speech checkbox checked. Timer interval. Default. ஓகே, இங்கே டைமல் இன்டர்வல்னு கொடுத்துருக்காங்க. Announce with haptics checkbox unchecked. Announce with sound checkbox. Timer manager. Timer label manager. Preset timer. Preset timer. Timer setting. Navigate up button. Advanced settings. Page 1 of 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜிஷோவில் இருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸ் தேவைப்படுச்சுன்னா, அதாவது உங்கள் மொபைலுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் லேப்டாப், கம்ப்யூட்டர், பிசிக்காக இருந்தாலும் சரி, ஆப்ஸ் தேவைப்படுச்சுன்னா டெலிகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோம். அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இன்னும் பல டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சுன்னா, நீங்கள் அந்த சேனல் ஜாயின் பண்ணும்போது டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அங்கே வந்து நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். அந்த ஆங்கிலத்தில் மட்டும்தான் கேட்க முடியும், ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் குரூப்புங்கிறதுனால. அப்படியும் இல்லைன்னா காமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் உங்கள் கேள்விகளை வந்து கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ நமக்குள்ளே வட்டம் வச்சுக்காம நம்ம தேவைப்படுற நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம பகிர்ந்து கொண்டு ஒன்றாக கற்பிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Tap to stop. 10:18.